குடமுருட்டி, அரசலாறு, முடிகொண்டான் இத்தியாதிகள் ஓடும். 5 ஆறு ஓடக்கூடிய க்ஷேத்திரமான இந்த திருவையாறில் ஏழை பிராமணனா இருக்கக்கூடிய எனக்கு நீ பேசிட போறியா? ராமையா இப்போது ஹனுமாரை புகழ்ந்தார். ஹனுமாரானவர் ராமனை கண்டார். ராமனுடைய அழகே அழகு. சௌந்தர்யம், லாவண்யம்னு பகவானுக்கு 2 குணங்கள் உண்டு. சௌந்தர்யம் என்று சொன்னால் அவயவ சோபை, தனித்தனியா அழகா இருந்தா சௌந்தர்யம்னு பேர். சமுதாய சோபைனா மொத்தமா அழகா இருக்குது, அதுக்கு லாவண்யம்னு பேர். லாவண்ய ராமா அப்படின்னு தியாகராஜரே பாடுறார். சௌந்தர்யராஜம் பஜேஹம் அப்படின்னு தீட்சிதர் பாடுறார். அப்பேற்பட்ட 2 குணங்கள். கல்யாணத்துக்கு போயிட்டு வரும், வம்பு இருக்கணும், அப்படி இருக்கா பொண்ணு, இவருக்கே பார்க்கறது நன்னா இருக்காம்பா அப்படி. பெருமாள் கிட்டக்க போனாலும் நன்னா இருக்காரு. எப்படி இருக்கு?
பையன் எப்படி இருக்கான்? மூக்கு நல்லா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா மூக்கு மட்டும்தான் நல்லா இருக்கு. ஆனா ராமருக்கு அப்படி இல்லையா, மூக்கு எடுத்தா மூக்கு அழகா இருக்குமா, தோல் பார்த்தா அது தனியா அழகமா இருக்குமா, தோல் கண்டார் தோளே கண்டார் கம்பர். அப்பேற்பட்ட சௌந்தரிய லாவண்யங்களோடு கூடிய பகவான், சௌந்தரிய லாவண்யங்களோடு கூடிய பகவான். அப்பேற்பட்ட பகவானுடைய அழகில் ஈடுபட்டுட்டார் ஹனுமார். ஹனுமார் ஈடுபடும் போது ராமனை அழைத்துக் கொண்டு சுக்ரீவன் இடத்துக்கு சென்றார். சுக்ரீவன் தான் அண்ணாவோட சண்டை போட்டு ஃபைட் ஆகி ஃபேமிலி ஃபைட் ஆகி வந்திருக்காரு. அதனால பார்த்த உடனே சுக்ரீவனை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்றாரு. இதுதான் ராமன், நமக்கு விடிவு மோட்சம் கொடுக்கக்கூடியவர், இவரோட ஒப்பந்தம் வச்சுக்கோ, MOU சைன் பண்ணு அப்படின்னா. சீதா கபீந்திரஹா க்ஷணதாச்சராணா ராஜீவ ஹேமோஜ்வல நோபமானி சுக்ரீவராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்திங்கிற வால்மீகி. 2 பேரும் ஒப்பந்தம் வச்சுட்டா. ராமன் ஓன்னு அழற, சீதை பிரிஞ்சுட்டு அழற. சுக்ரீவன் சொன்னான், எதுக்கு அழறே? பத்தினியை பிரிஞ்சு விட்டா அழறேன்னா. நான் கூட பத்தினியை பிரிஞ்சிருக்கேன், அழறேன்னா சந்தோஷமா இருக்கேன். என்ன உன் பத்தினி அசடா இருக்கும், அதனால நீ சந்தோஷமா இருக்கேன், என் பத்தினி எவ்வளவு சமத்த அழறேன்னா. ஏன்னா பத்தின்னு சொன்னா சம்ஸ்கிருதத்தை யாரு யஜ்ஞம் பண்றாளோ அவளுக்கு பத்தின்னு பேர். யஜ்ஞம் பண்றவருக்கு தான் பத்தின்னு பேர். பதிக்கு யாரு உடன் துணையா இருக்காளோ அவளுக்கு பதினிங்கிறது சம்ஸ்கிருதம். ஆனா வியாக்கரணத்தை பாணினி என்ன பண்ணிட்டார், முழு தவ சொல்லப்படாது, அரையா சொல்லணும். பதினிங்கிறது பத்னின்னு அடுத்து. சுவாமி பத்னி, இவரே யாகம் பண்ணாத போது பதி இல்லை, இவர் பதி இல்லாத போது அவங்க பத்னி. She ceases to be a patni when he ceases to be a patni who has not done yajnam. அதனால களத்திரம் பாரியான்னு வேற வார்த்தை சொல்லலாம். அப்பேற்பட்ட சொன்னார், ஐயோ என் பத்னியை தேடுவதில் நீ உதவி செய்ய வேண்டும் சுக்ரீவா, பண்றேன், என் பத்னியை முதல்ல விட்டு கொடுத்துருவோம். சரி சரின்னு வாரிய போர் கழைத்து எடுத்துறப்பி வந்து போர் எடுத்திய ரடற்பண நடித்தலங்க கொட்டி வாய் மடித்தெடு துறங்கு தோல் உறங்கு வா இதின் செவி துளைக்க நின்ற கம்பர். அவர் கூப்பிடுற மாதிரி ஒரு யுத்தத்தை கூப்பிடுற வரமாட்டார், உட்காந்துருவார். அதனால யுத்தத்துக்கு வரணும்னா அந்த வேகத்தை கூப்பிட வேண்டாம். எடுத்துறப்பி வந்து போர் எடுத்திய ரடற்பண நடித்தலங்க கொட்டி வா மடித்தெடு துறங்கு தோல் உறங்கு வா இதின் செவி துளைக்கனே கம்பர். போருக்கு கூப்பிட்டா வாலிவதம் ஆயிடுத்து. நீ காத்தாலதான் இங்க திருப்பாவி உபன்யாசத்தை சொன்ன மறுபடியும் சொல்றேன். இந்த பட்டிமன்றங்கள்லாம் வைக்கலாம், தாராளமா வச்சு இவர் இந்த 3 பக்கம் 2 பேர் பேசுவா, இந்த பக்கம் 3 அதெல்லாம் வச்சுக்கலாம். ராமரை தீர்மானம் பண்றதுக்கு நம்ம கிட்ட சாமர்த்தியம் கிடையாது. வாலியை கொண்டது சரியா தப்பா, அந்த பக்கம் 3 அசடு பேசுவோம், இந்த பக்கம் பேசுவோம். ராமரை கேள்வி கேட்கறதுக்கு நம்ம யார்? வாரி ஒத்துன்னா ஆவிபோன் மேலைவாய் அறிவு தந்து அருணினாய். ராமா நான் பண்ணது தப்பு, நீ பண்ணதுதான் சரி, அவனே ஒத்துட்டு போயிட்டான். கேஸ் க்ளோஸ்ட், இட் ஹஸ் கான் டு தி ஆர்கைவ்ஸ். மறுபடியும் அந்த புக்கை தட்டி எடுப்பாடா. நான் கேட்கின்றேன் அப்படின்னு இது ஒண்ணு கேட்கும். நான் கேட்கின்றேன் அப்படின்னு ராமரை பார்த்து விரல நீட்டி நமக்கு பேசுற சாமர்த்தியம் இருக்கா? இல்ல. அதனால பட்டிமன்றங்கள் வேற ஏதாவது தலைப்பு வைக்கலாம். ராமரை வச்சு பட்டிமன்றம் வைக்கிற அளவுக்கு நமக்கு உயர்ந்த தன்மை வந்துடாது. எதுக்கு சொல்றேன்னா, வியாசபீட்டத்துல உட்காந்து பயந்துலாம் சொல்லக்கூடாது. சத்தியம் சத்தியம் புனசத்தியம், சத்தியத்தை தான் பேசணும். அப்படி ராமநாதன் வாலியை வதம் செய்துவிட்டு சுக்ரீவனை பட்டாபிஷேகம் செய்துவிட்டு இருக்க 4 மாசம் டைம் கேட்டிருக்கான் சுக்ரீவன். இட் இஸ் ரெய்னி சீசன். பாம்பே மாதிரி ஜூன் ஜூலை மாதிரி 4 மாசம் பம்பாயில மழை பெய்யும். மழை பெய்யற மாதிரி சொல்லியிருக்கான். we cannot go out. குழந்தைகளுக்குலாம் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதெல்லாம் வெளியே போயிட்டு தான் நினைக்கணும். அதனால ப்ளீஸ் கிவ் அஸ் 4 months டைம் அப்படின்னா சரி ராமர் கொடுத்துட்டார். அவர் மாட்டு குகையில இருக்கார். 4 months ஆயிடுத்து. சுக்ரீவன் பதிலே போடல. உடனே லக்ஷ்மணன் அமைச்சார். சுக்ரீவனுக்கு ஒரு கொடிய பழக்கம், ஒரு தீர்த்தவாரி உண்டு. ஆதலால் தீர்த்தவாரி செய்வதனால் மயக்கம். அதனால தாரை எழுந்து வர அவளும் முடிச்சிருக்கா. சாப்ரஸ்கலந்தி மதவிக்பலாட்சி பிரலம்ப காஞ்சி குண ஹேமசூத்ராம் சலக்ஷணா லக்ஷ்மண சன்னிதானம் ஜதாமதாரா நமிதாங்க எஷ்டின வால்மீகி வர. ஆன உடனே க்ஷமாபணம் கேட்கிறார் சுக்ரீவன். சாரி ஃபார் தி டிலே, இட் இஸ் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு குரங்குகளை அனுப்புற. சவுத் டீம் நார்த் டீம் சேல்ஸ்ல போடுறாப்புல இங்கு போய் தேடுங்கள் அங்கு போய் தேடுங்கள்னு தெற்கு ஒரு டீம் அனுப்புற. அவனுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சுக்ரீவன் சொல்றான், இங்க போங்கோ தேடுங்கோ, நார்த் போங்க ரோடு போங்க, சவுத் ரோடு போங்க, அண்ணா சாலையில போங்க, நிறைய இடத்த வன்வே ஆகி வச்சிருக்கா, ஆரஞ்சு இடத்துக்கே வந்து விடுவேன், பார்த்து பார்த்து போங்க எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு. ஆச்சரியமா இருக்கு ராமருக்கு. பேர்பட்ட ஞானம் படைத்தவன் நீ. டோபோகிராஃபில எல்லாம் டிப்ஸ் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. எப்படி பாருங்க அரியர் வச்சுதான் பாஸ் ஆயிருக்கேன். இந்த தெரு வழியா எங்க அண்ணா வாலி என்ன விரட்டிருக்காரு, அதனால இந்த தெரு பேரெல்லாம் தெரியும். அதனால தெற்கு பக்கமா ஒரு டீம் அமைச்சிருக்கான். அதுக்கு ஹனுமார் தான் காவலன். ஹனுமார் ஜாம்பவான் ஒரு கரடி, அவர் தான் ஆட் மேன் அவுட். குரங்கு கூட்டத்தை அவர் ஆட் மேன் அவுட்.
அவர் 3 யுகம் பார்த்தவர். கிருதயுகத்துல வாமனாவதாரம் பெருமாள் ஜிதேந்திரியனா ஓங்கி உலகளந்த உத்தமனாய் இருக்கும் போது பேரி வாத்தியத்தை வாசிச்சாராம். பெருமாள் உலகத்தை ஜெயிச்சுட்டார். திரேதாயுகத்துல ராமர் இருக்கும் போதும் இருந்தார். துவாபர யுகத்தில் தன் பெண்ணான ஜாம்பவதியை கிருஷ்ணர் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார். ரொம்ப லாங் இன்னிங்ஸ் போட்டிருக்காரு அவர் ஜாம்பவான். அதனால ஜாம்பவான் இருக்க நளன் நீளன். நளன் நீளன்லாம் விஸ்வகர்மா அக்னியுடைய அம்சங்கள். இவாள்லாம் இருக்கா. அங்கதர் வாலி பிள்ளை இவாள்லாம் தெற்கு பக்கமா போயிருக்கா. இப்ப 70,000 குரங்கு அமைச்சிருக்கான் சுக்ரீவன் எல்லா பக்கமும். நான் மாத்திர 1-2 சமாளிக்க முடியுது. 70,000 ராஜ்யமே அங்க இருக்கு. எல்லாத்தையும் அமைச்சிருக்காரு. அமிச்ச உடனே எல்லாரையும் சீதையை தேட சொல்லியிருக்காரு. சீதையை தேடுறதுக்கு ஒரே ஒரு வழி, கையில ஒண்ணு வச்சுக்கோங்க, என்னுடைய மோதிரத்தை வச்சுக்கோங்க, கனையாழியை வச்சுக்கோங்கன்னு கொடுத்தாரு. வாஸ்தவமா பார்த்தா என்ன பண்ணிருக்கணும், எல்லா குரங்குகையிலையும் அதோடைய போட்டோ காப்பி பண்ணி கொடுத்துருக்கணும். ஆனா ஹனுமார் கையில மட்டும் கொடுத்தார். உடனே அவர் சொன்னார், he trusted in Hanuman, that is why he gave that. பின் எதுக்கு பாவம் பாக்கி 69,999 குரங்குல இழுக்கலைக்கணும், வேணுங்க இவரை மட்டும் அமைச்சிருக்கலாமோ? ஏன்னு கேட்டா அந்த 70,000 குரங்குல 69,999 குரங்குகள் கல்யாணமானவையாம். ஹனுமார் தான் நைஷ்டிக பிரம்மச்சாரியாம். அவர் உள்ளுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காராம், இவ சீதையை தொலைச்சுட்டு இப்படி அழறே, எதுக்கு அழணும் இந்த அசடு? அவ அப்பா தசரதன் மாதிரி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கப்படாதான்னு யோசிச்சுட்டு இருக்கார். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், ராமர் கண்டுபிடிச்சுட்டார். இப்படி நினைக்கிறியா? நீதான் சீதை ஒரு வாட்டி போய் பார்க்கணும், பார்த்தாதான் தெரியும் நான் ஏன் அவரை விட்டு பிரிந்து தவிக்கின்றேன் என்று சொன்னார். மோதிரத்தை கனையாழியை கொடுத்தார். கனையாழியை கொடுத்து அந்த கனையாழியை பெற்றுக்கொண்ட ஹனுமான் தான் நடந்து சென்றார். தெற்கு முகமா போயிருக்கா. இன்னைக்கும் திருக்குறுங்குடியில, திருக்குறுங்குடிங்கிற க்ஷேத்திரம், பெருமாள் ஆச்சரியமா இருப்பார். வைஷ்ணவ நம்பின்னு பேர். ஆழ்வார் தூது விட்டார், எங்கனேயோ அன்னனேகாள் என்னை முனிவலனே நங்கட்போல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டவேன், சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்னினோடும் செல்கின்றது என் நெஞ்சமேந்தார். மலைவேல் நின்ற நம்பியும் தருப்பார். கைசிக புராணம்னு வராக புராணத்தை உட்பகுதியில சொல்லப்பட்ட பெருமாள். கீழே வைஷ்ணவ நம்பின்னு நின்று இருப்பார். அழகான பெருமாள், வர்ணகலாபத்தோட இருப்பார். பாண்டிய தேசங்கள் திவ்ய தேசங்களுக்குலாம் போயிட்டேன்னா வர்ணகலாபத்தோட இருப்பார் பெருமாள். அதுவே ஒரு தனி அழகு. அப்பேற்பட்ட திருக்குறுங்குடியில தான் மகேந்திரகிரின்னு ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தின் சிகரத்துல எல்லாரும் உட்கார்ந்து இருக்கா. அப்போ ராமரை பத்தி பேசும்போது ஒரு பக்ஷி, சம்பாதின்னு பேர், ஜட்டாயுவின் அண்ணா, அதெல்லாம் சிறகு எழுந்திருக்கு. அதுதான் சொல்லிட்டு, நீங்க ராமர் பத்தி சொன்னேடா, சீதா பிராட்டி இருக்கும் இடத்தை பார்க்கின்றேன்னு பார்த்தது. அது தெரிஞ்சுடுத்து லங்கையில் தான் சீதை இருக்கின்றாள் என்ன. உடனே குரங்குகளை பார்த்து சொல்லிட்டு லங்கை பக்கமா போங்கோ. ஜாம்பவான் கேட்டார், சம்பாதி எவ்வளவு தூரம்? எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 100 யோஜனைன்னு சொல்றார். இன்னைக்கும் நீங்க லங்கால கொலம்போல இருந்து 250 கிலோமீட்டர் தொலைவுல ஒரு மலைப்பகுதி இருக்கு. அதுக்கு நுவாரா ஏரியான்னு பேர். இந்த நுவாரா ஏரியால மேல போயிட்டு வெள்ளமடான்ற ஊருக்கு போற வழியில சீதா ஏரியான்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல இருக்கிறதா தான் சொல்றா. அது ஒருத்தர் என்கிட்ட ரிசர்ச் பண்ணும்போது என்ன கேட்டதுக்கு சான்று இருக்கான்னு. கொஞ்சம் ராமாயணத்தை தொடர்ந்து பார்த்தா ஒரே இடத்துல கிரீன்ஸ்ட அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்காரு வால்மீகி, மலைன்னு போட்டிருக்காரு. அதனால அந்த மலையா இருக்கலாம், நமக்கு தெரியல. அதனால் அங்கு சீதை தான் இருந்தாள். இப்ப ஹனுமார் பறந்து போனோம். ஆனா அவருக்கு ஒரு சாபம், அதிகமான பலம் இருப்பதால் அவருக்கே அவர் பலம் தெரியாது. சுவாமி உங்களுக்கே உங்க பலம் தெரிய மாட்டேங்குது, இருந்தாதானே தெரியறதுக்கு, அது வேற விஷயம். ஆனா ஹனுமார் கிட்ட இருந்தது, ஹனுமாருக்கு இருந்தது தெரியவில்லை. உடனே பார்த்தா ஜாம்பவான் சொன்னார், 100 யோஜனை யாரால் பறக்க முடியும்னு கேட்டார். 10ன்னு தூணு, 20ன்னு தூணு, 50ன்னு தூணு, 90ன்னு தூணு, 100 யார் அதுன்னு பார்த்தா வாலியின் பிள்ளை அங்க பறந்து போ. போவேன், வரதுக்கு தெம்பு இருக்காதுன்றார். என்ன பிரயோஜனம்? அப்ப ஹனுமாரை பார்த்து ஜாம்பவான் சொன்னார், ஹனுமான் உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பின்னா கேட்டுக்கோங்க. அதெல்லாம் அவரே சொல்லிட்டாரு. நீங்க மோட்டிவேஷன் லெக்சர் அதை அவர் கொடுத்தார், உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னார். ஹனுமாருக்கு அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, வர ஆரம்பிச்சது. ஓஹோ, எனக்கு பலம் இருக்கின்றது என்று வளர்ந்து கொண்டே வந்தார். வளர 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 அந்த பாறையின் நிலைகளை சொல்றார் கம்பர். அவர் அழுத்த பாறைகள் அழுந்ததாம். அழுந்தின உடனே கீழே இருக்கக்கூடிய சர்ப்பங்கள்லாம் வெள்ள தினம் பாரம் தாங்க முடியால் பற்களை விட்டு அந்த பாறைகளை உடைத்து விஷத்தை கக்கித்தான். அவர் ஆட்டின ஆடல்ல அந்த புஷ்ப மரங்கள்லாம் இருப்பாங்க, புஷ்பமயோ யதான்ன வால்மீகி. அந்த சாக்கைகள்லாம் ஆட அந்த புஷ்பங்கள்லாம் இவர் உடம்புல நின்னுதான். நின்ன உடனே ரோமாஞ்சமனை அந்த ரோமகூப்பங்கள்ல எழுந்து நின்றுதான் அந்த பூக்கள் சுந்தரனா காட்சி கொடுத்தாரா ஹனுமார். இப்போ பறந்து செல்ல வேண்டும், எப்படி பறக்கிறதுன்னு கேட்டார். இன்னைக்கு பாசுரம் என்ன? புல்லும் சிலம்பினகான் புல் அரையன் கோயில். புல்னா பக்ஷி, புல் அரையன்னா பக்ஷிகளுக்கு ராஜா, விஹகேஸ்வரனான கருத்மார். கோனா அவனுடைய அரசன், இல்லனா அவன் தங்கக்கூடிய இல்லம். புல் அரையன் கோயில்னா விஹகேஸ்வரனின் கோவில்.
அப்படின்னு அர்த்தம் இல்ல. விஹகேஸ்வரன் தொழும் பகவானின் கோவில். அப்பேற்பட்ட பகவான் கருடன் சொன்னோமா, வைனத்தையே கதிப்பராங்கிறது சாஸ்திரம். ஈகிள் தான் ஹையஸ்ட் லெவல்ல பறக்குமா. கருடன் பறக்கிறாப்புல ஹனுமான் பறக்க போறார். ஏன் சுவாமி அவர் பறக்கிறாப்புலன்னு சொல்லணும்னா, கருடனுக்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை பெரிய திருவடின்னு பேர், ஹனுமாருக்கு திருவடின்னு பேர். பிரிச்சு காண்பிப்பதற்காக சிறிய திருவடின்னு சொல்லுவாங்க. இவர் அவர் போலதானே பரப்பரிப்பல்ல பேட்டி எடுக்கிறார். ஏதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டுனா ஹூ இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன், அது இல்லைனாலும் யாரையும் சொல்லி ஆகணும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உடனே சொன்னார் கருடன் மாதிரி பறக்க போறேன். எப்படி பறந்தார்? கருட மகிழ வேட நீடா ரூடம் விஷத்பீட நொத்கண்டிதா வைகுண்ட பீதி தஸ்கந்த மீரே ஸ்வனீடா கதிப்ரீத ருத்ரா சுகீர்த்திஸ்தனா போக காடோப கூட ஸ்புரத்கண்டக பிராத வேதம் யதா வேபமான விஜித்வாரி பாகல்ப விஸ்வாயமான ஸ்படாவாதிகா ரத்ன ரோச்சிஷ்சகாராஜி நீராஜிதம் காந்தி கல்லோலி நீராஜிதம் ஜய கருட சுபர்ண தர்வீகராஹார தேவாதி பாஹார ஹாரிந்தி வௌகஸ்பதி க்ஷிப்த தம்போ கிணாகல்ப கல்போதயானந்த பீதாதி நோத்கர்ஷ சங்கர்ஷணாத்மன் கருத்மன் மருத்பஞ்சகாதீஷ சத்யாதி மூர்த்தேன கஸ்சித் நமஸ்தே புனஸ்தே நமஸ்தே நமஹ. அப்படின்னு தேசிகன் கருடதண்டகத்தை தண்டகம்னு சொன்னாலே குளிர் நெடில் குடிலும் அமையணும். சாமளா தண்டகம்னு காளிதாசர் பாடலியா, அந்த மாதிரி பறக்கிறாப்புல சொல்லணும். பறந்தாராம் ஹனுமார். பறக்கும் போது முதல்ல மைனாகம்னு ஒரு பர்வதம் வந்தது. அது சமுத்திரத்தை இப்படி வருது. ஹனுமார் இப்படி பறந்தா அது இப்படி போகுது, இப்படி பறந்தா இப்படி போகுது. ஹனுமார் ஒரு குட்டு விட்டார். ஐயோன்னு. ஏன்னு கேட்டா, நான் மலை, மைனாகம் என்னும் மலை, என்னை ரட்சித்ததே உன்னுடைய தந்தையான வாயு பகவான், அதற்காக ஒரு நன்றி செலுத்த வேண்டும் இல்லையா? என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு திருவள்ளுவர் சொல்லலையா? அதையே பரோபகார விஸ்மிருதுன்னு யுஜதேமனாகபி அபக்ரியாது தத்கிருதா ததைவ விஸ்மிருதாவரான்னு சுபாஷிதத்துல அப்பை தீட்சிதர் வாழ் சாதிக்கிறார். அதனால பரோபகாரம், செய் நன்றி கொன்ற அந்த உதவி செய்பவனை மறக்கவே படாதான். அதுக்கு ஒரு SMS ஹனுமார் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 4 nights 5 days 9999 ஒன்லி மலையில் தங்கிட்டு போகும். எல்லாம் வருவாங்களுக்குலாம் வருதா, வந்து படுக்கிறது போட்டு அந்த மாதிரி தங்கிட்டு போனார். அப்போ ஹனுமார் சொன்னார், நான் போற காரியம் சீதையை பார்ப்பதற்கு. அதெல்லாம் விட்டுவிட்டு இங்க சாப்பிட்டு ஆரம்பர பஞ்சபட்ச பரமானந்தம்னா பண்ண முடியுமா? உன்னை கட்டி பிடிச்சுக்கிறேன். கட்டி பிடிச்சதையே உங்க ஆசை இருந்ததா வச்சுக்கோ. இப்பெல்லாம் யாரும் விருந்தத்துக்கே கூப்பிடுறதில்லை. அந்த பழக்கமே போயிடும். ஆறாவது வரேன்னா சுவாமி சொல்லிட்டு வாங்க. சொல்லாம வந்தாதான் அதிதி. திதினா நாள், அதிதினா சொல்லாமல் வருபவன். இப்ப வெறும் திதி தான் இருக்கு, சொல்லிட்டுல போறோம். அதிதியை காணுமே. வரும்போதே நீங்க எவ்வளவு சாப்பிடுவேன், எவ்வளவு பேர் சாப்பிடுவேன், எதை சாப்பிடுவேன், இவ கேட்கிற கேள்வியில நாங்க சாப்பிட்டுட்டே வந்துடுவோம் சொல்றாங்க. அப்படின்னு அதனால இது விருந்தோம்பல் செய்தால் ஹனுமார் வேண்டாம்னு ஒதுங்கி மேல பறந்து போனார். போகும்போது சுரசான் ஒரு நாகமாத்தா வாயை திறக்கிறா. தீயே எனலாய பசிப்பினி, ஐ எம் வெரி ஹங்கிரினா. சாப்பிடுமா? அதுதான் இப்போ எல்லா இடத்துலயும் பாட்டு கச்சேரினா வெள்ள கேன்டீன் ஒன்று திறந்து வச்சிருக்காங்க. ஆச்சரியமா தனியாவர்த்தனம் நடக்கும்போது சாப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த டைம் பீரியட் அப்போ கேப் கரெக்டா கொடுக்குறாங்க. அதனால சாப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு சுரசா சொன்னா, எனக்கு குரங்கு சாப்பிடணும்னு ஆசைதான். நான் சாஸ்திரத்தை குரங்கு சாப்பிடப்படாதுன்னு இருக்கு. 5 நகங்களோடு கூடின 5 மிருகத்தை தான் சாப்பிடலாம். அந்தணர்கள் அல்ல, அது முக்கியம். வாலி என்ன பண்றான், ராமன் பானம் போட்டோம்னு சொல்றான், ராமா என்ன நீ கொன்னுட்டியே, குரங்கு யானை மாதிரி தந்தமும் கொடுக்காது, புலி மாதிரி நகமும் கொடுக்காது, மான் மாதிரி தோலும் கொடுக்காது, மாம்சத்துக்கும் உதவாது. ஏன்னா பஞ்சனகா பக்ஷ்யான்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. 5 நகங்களோடு கூடின 5 மிருகத்தை தான் சாப்பிடலாம்ங்கிறது சாஸ்திரம். அது இன்னா சாப்பிடலாம்னு சொல்றது. உடனே ஹிந்துயிசம் ப்ராபகேட் ஒன்லி வெஜிடேரியனிசம் தான் சொன்னா மடத்தனம். சில பேர் சாப்பிடலாம், சில பேர் சாப்பிடக்கூடாது. சாப்பிட வேண்டியவா இதை தான் சாப்பிடணும், இந்த நாளுக்கு தான் சாப்பிடணும்னா சொல்றது. ஈகோ வெப் சைக்கிள் தான் இருக்கு, ஃபுட் வெப் ஃபுட் சைக்கிள் எல்லாம் ஃபாலோ பண்றது சொல்லிட்டு இருந்தா. அதனால உடனே கேட்காதீங்க அந்த 5 மிருகம் எதுன்னு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது ஏதோ முள்ளமன்றிலாம் வரும், அது சாஸ்திரத்தை மனு பகவான் எடுக்கிற பின்னாடி சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த 5 மிருகங்கள்ல குரங்கு அடக்கம் கிடையாது. இப்போ உடனே இவர் கேட்கிறார், யாரு? ஹனுமார். சுரசா என்ன சாப்பிடணும்னு சொல்றியே, நான் நன்னாவே இருக்க மாட்டேன், ஒன்னதான் சாப்பிட போறேங்க. சரி, அவ வாய் திறந்தா, இவரும் வளர்ந்தார், திறந்தா வளர்ந்தார், திறந்தா வளர்ந்தார். இப்போ லோவர் ஜா அவளுக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது. அப்பர் ஜா பார்த்தேன்னா இப்படி போயிட்டு இருக்கா, கண்ணு இப்படி பார்க்க முடியாம மேல போயிட்டு அவ கண்ணு. அப்படி மேல போகும்போது பார்த்தார். பார்த்த உடனேதான் தெரியறது. ஹனுமார் என்ன பண்ணார், இப்போ அவ வாய்க்குள்ள போயிட்டு வெளில வந்து விடலாம. அவ என்ன சொன்னா,
என் வாய்க்குள்ள போகணும் தான் சொன்னா. என் வாயினுள் புகுவாயேன்னா எச்சில் படாம வெளில வந்துட்டார். எப்படி போனார்? சூக்ஷ்ம ரூபம் எடுத்து. सूक्ष्म रूप धरि सियहि देखावा, विकट रूप धरि लंक जरावा, भीम रूप धरि असुर संहारे, रामचंद्र के काज सवारे, लाय सजीवन लखन जियाए, श्री रघुवीर रघुवर लाए, रघुपति कीन्ही बहुत बड़ाई, तुम मम प्रिय भरत सम भाई, सहस बदन तुम रोजस गावे, अस कहि श्रीपति कंठ लगावे, सनकादिक ब्रह्मादि मुनीसा, नारद सारद सहित ईसा, यम कुबेर दिक्पाल जहाते, कलि कोविद कहि सकहि कहाते, तुम उपकार सुग्रीव कीन्हा, राम मिलाय राजपद दीन्हा, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की, राम लक्ष्मण जानकी जय बोलो हनुमान की. இப்படி ஹனுமார் தான் வெள்ள வந்துட்டார். சுரசை சொன்னாள், உன்னுடைய தாக்ஷ்யத்தை சோதிப்பதற்காக தான் வந்தேன். உன்னுடைய சாமர்த்தியம் சமயத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் இல்லையா? பிரம்மோத்சவம் கமெண்ட்ரி கொடுத்துருவாங்க. டிவியில பெருமாள் போய் வாகனத்தை வந்துட்டு இருப்பார். கமெண்ட்ரி அப்படியே அதை லைவா காமிப்பா. நாங்க மைக்க வச்சு சொல்லணும். அதெல்லாம் எங்க வீட்டுல உட்காந்து 6 மணி சிப்ஸ் சாப்பிட்டு ஆத்துல உட்காந்து கேட்கறது அது ஆச்சரியமா சொல்லணும். காலை நீட்டிண்டு சப்த பிராகார மத்தியே சரசிஜம் குழு வாசமானே விமானி ரங்கநாதர் மாதிரி உட்காந்து காலை நீட்டிண்டு கேட்க முடியும் சாப்பிட்டு. கேட்டா சுவாமி இதுக்கு வெப்காஸ்ட் ஏதாவது உண்டா? நாங்க வீட்லயே உட்காந்து கேட்கணும். விடவே மாட்டேன். நீங்க வந்து கேட்டுட்டு அப்புறம் சாப்பிடுவோம். அதனால இவருக்கு கமெண்ட்ரி கொடுப்பா. அப்படி கமெண்ட்ரி கொடுக்கும்போது பெருமாள் அப்படி வாகனத்தை வந்துட்டு நம்ம சொல்லுவோம். பெருமாள் ஆழ்வார் சொன்னபடி வாகனத்தில் வந்து கொண்டிருக்கிறார்னு சொல்லும்போது பெருமாள் ரொம்ப ஜூம் பண்ணி அவர் மேல ஒரு கரப்பாம்பூச்சி விழுறத காமிப்பாங்க. என்ன சொல்றது? அது செய்த பாக்கியம் நாம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லி அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி பேசிட வேண்டியதுதான். அதுபோல் ஹனுமான் அந்த சமயத்துக்கு ஏற்றாப்புல நடந்தார். சமயத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்தார். இப்போ நாகமாதா யூ வில் பி வெரி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ மேல பறக்கிற மேல பறக்கும்போது 3வது இடையூறு. யாரோ அவர் புல் பண்ற மாதிரி இந்த விமானத்துல போறோம் பாருங்க, மேல நல்லா போயிட்டு இருக்கும். திடீர்னு ஏர் பாக்கெட்டுமா தட தட தடான்னு ஆடும். கப்பல்லாம் கீழே வந்துடும். ஒருத்தர் கேட்டார், பயமா இருக்கா? இல்ல இல்ல நான் பரண்யாசம் பண்ணிட்டேன், மோட்சம் தான் எனக்கு போனோம். இங்க இருந்து வைகுண்டம் கிட்டக்க பாதி வழி வந்தாச்சு. வைகுண்டங்கள் ஆழ்வார் சொன்னார், சூழ் விசும்பு பணிவு எல்லாம் தெரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பிடிச்சி அருள் இருக்கிறா. யாருன்னு பார்த்தா छायायां गृह्यमाणायां चिन्तयामसवनरः, छायायां गृह्यमाणायां चिन्तयामसवनरः. छाயை அந்த ஷேடோனால சிங்கிக்காவது அழகி இழுக்கிறார். ஹனுமார் பார்த்தா கீழே சென்றார். ஒரு குத்து விட்டா. வாத்தியார் கிட்ட படிக்கும்போது கூட இவர் வாங்க குத்து. இன்னொரு அடி கொடுக்க போனா, ஐயோ இன்னொரு அடி கொடுத்தா நம்மளால தாங்க முடியாதுன்னு ராமநாமத்தை சொன்னார். அவர் ஒரு குட்டு இட்டார். ராமநாமமே வரகணமீ
தாண்டினாரா? சாஸ்திரம் சொல்றது முதல் இடையூறு அன்பினால் வந்த தடை. அன்பினால் வந்த தடை என்னும் மைனாக்கத்தை அன்பினால் வென்றார். தெய்வத்தால் அனுப்பின தடையான சுரசையை தன் புத்தியினால் வென்றார். நிஜமாக வந்த தடையான சிம்ஹிகா என்னும் அரக்கியை ராமன் மீது கொண்டுள்ள பக்தியால் வென்றார். இந்த 3 இடையூரை தாண்டுவது போல் நமக்கு ஒருத்தருக்கும் கஷ்டம் வந்துதான் சுந்தரகாண்டம் படின்னு சொல்றதுக்கு காரணம் இது. அப்பேற்பட்ட சாஸ்திர வாக்கியம். பெரியவாள்லாம் அந்த காலத்தை கல்யாணம் நிச்சயம் பண்ணும்போது உட்காந்து 32 பொருத்தத்துல 16 இருக்கா 17 இருக்கா 18 இருக்கான்னு பார்த்துட்டு இருக்க மாட்டா. சுந்தரகாண்டம் எடுப்பா, அதை திறந்து விட்டு புஸ்தகத்தை திறப்பா. எந்த பேஜ்ல அது நிக்கிறதோ சுபீக்ஷமான கண்டமாக இருந்தால் கல்யாணம் பேஜ தரப்பா. அந்த இடத்துல சீதை கொஞ்சம் கஷ்டம் அனுபவிக்கிற மாதிரி இருந்தானே, இல்ல வேற ஜாதகம் வரட்டுமேம்பா. அந்த இடத்துல ராமர் காப்பாத்துறாப்புல இருந்தது, கனையாழியை கொடுக்கறாப்புல இருந்தா ஒத்துடுங்கோ அப்படின்னு சொல்லுவா. அதுதான் அந்த காலத்து சுந்தரகாண்டம் வச்சு கல்யாணத்தையும் நிச்சயம் பண்றதா நம்ம சனாதன தர்மம் சொல்றது. ஏற்பட்ட சாஸ்திரம் சுந்தரகாண்டம். அனுமார் போயிருக்க ராத்திரி இரவு வேளை ஆச்சரியமா இருக்கு லங்கை பார்க்கறதுக்கு. லங்கைக்குள்ள இப்ப ஸ்ரீலங்கா டூரிசம் எல்லாம் போடுறாங்க அந்த காலத்துல எல்லாம் உண்டு. நல்லா இருக்கு லங்கை பார்க்கறது. ஊருக்குள்ள நுழைஞ்ச ஒரு பூனையின் அளவு எடுத்துக்கொண்டு உள்ளே சென்றார். அப்படி இப்படி போயிட்டு இருக்கார். ஒரு லொட்டுன்னு குட்டினார். குட்டு நம்பர் 2. இப்ப முதல் குட்டு சிம்மிகா கிட்ட, 2வது குட்டு அனுமார் நினைச்சு ராமதாயமா போனா குட்டு தாயா கிடைத்தது இல்லையா? என்ன ஆயிடுதுன்னு பார்த்தா அந்த லங்கினி அவ இமிகிரேஷன் ஆபீசர். அவ சொல்றா விசா ஆன் அரைவல்னு எவையும் அவனுக்கு சொன்னா கூட்டோடி விசா யூ ஹேவ் டு அப்ளை பிஃபோர் அண்ட் கம். இல்ல இல்ல உங்க ஊர் நல்லா இருக்குங்கிறதுக்காக பார்க்க வந்தேன்னா மறுபடியும் குட்ட போனா. அவர் நினைச்சாரு இது 2வது குட்டெல்லாம் தாங்க முடியாது. அவர் பறந்து சென்று ஒரு குட்டு விட்டான். கோபம் வரணும்னு வரலையா? அவ இருப்பா எனக்கு என்னமோ ஞாபகம் வருதுன்னு நிறைய பேர் சொல்ல வருவா, சுவாமி அதுவா அப்படின்னு தட்டி பார்ப்பாரு. தட்டிண்டா இந்த சில வீடுகளுக்குலாம் போயிட்டு நான் கேட்பேன், உங்க கம்ப்யூட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். சுவாமி தாராளம். நம்ம பார்த்த சமயமா பார்த்து 7 நாட்டு சனி ஆபீஸ் வைக்கும். அந்த சமயமா பார்த்து கம்ப்யூட்டர் வேலை பார்த்து கம்ப்யூட்டர் அப்படின்னா அது ஒண்ணும் இல்லை சுவாமி அப்படின்னு அப்படி தட்டு தட்டுவா. கையின் ஸ்பர்ஷம் கரஸ்பர்ஷம் ஆச்சரியமான ஸ்பர்ஷம் வேலை பார்க்கும். அந்த மாதிரி ஞாபகம் வந்துட்டு முரங்குடை குரங்கு ஒன்று கைத்தரமத தீண்டி கைத்தரும் வருக சித்திர நகரம் அதன் பின் சிதைத்தல் தின்னம். முரங்குடை குரங்கு எக்ஸ்ட்ராடினரி மங்கி. அது கூட்டு விட்டுதானே அப்போ நீ மறுபடியும் வாரு பிரம்மா சொல்லிட்டார். நீ வந்தவுடன் இந்த சித்திர நகரமான லங்கை சிதைந்து போய்விடும் சொன்னார் பிரம்மா. அவர் சொல்லிட்டா அப்பா எனக்கு குட்டு விட்டு சாப விமோசனம் கொடுத்துட்டா அனுமான் ஓகேன்னு சொல்லிட்டு இமிகிரேஷன் ஆஃபீஸர் இப்ப டெஸ்க்ல காலி. இனிமே யாரும் வீசா யார் கொடுக்க போறான்னு தெரியல. அனுமான் மாட்டு உள்ள போறார். போகும்போது பாக்குறாரு அந்த கம்பருடைய கவி சாமர்த்தியத்தை பாருங்க. கவி சக்கரவர்த்தி கவி சார்வபௌமன் கம்பன். கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் என்பர் தமிழர். கம்பர் சொல்ற ஒரு ஊர் சுபீக்ஷமா இருக்கணும்னா ராத்திரி 12 மணிக்கு எல்லாரும் தூங்கணுமா. நம்ம சொல்லுவோம் 12 மணிக்கு வருதா கோயம்பேட்டில் கவலைப்படாது கலகலான்னு இருக்கும். கலகலான்னு இருக்குன்னா ஊர்ல ஏதோ கோளாறுன்னு இருக்கும். 12 மணிக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குற சமயத்துக்கு கலகலான்னு இருக்கணும். கலகலான்னு இருக்கப்படாது. சொல்ற கம்பர் தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள் யோகிகள் துயின்றார் மத்த மரவன் களிறு உறங்கியது உறங்கா பித்தனும் உறங்கினன். நித்த நியம தொழில் முடித்து நெடுவானத்து உத்தமர் உறங்கினர்கள் யோகிகள் துயின்றார். இந்த யோகிகளுக்கும் நீ பாசுரத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? உள்ளத்துக்கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து. இனி பாசனம் திருப்பாவை ஐயைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பது பம்பு. தெரிஞ்சுருக்கோ பம்புக்கெல்லாம் போக வேண்டாம். ஆதலால் ஹனுமார் இருந்தபோது ஊரின் சுபீக்ஷத்தை பத்தி சொல்றார். யாரெல்லாம் தூங்கினார் முடிக்கும் போது சொல்றார் கம்பர் உறங்கா பித்தனும் உறங்கினர். உறங்கா பித்தனும் உறங்கினர். தூங்காத பைத்தியக்காரன் கூட தூங்கினானா. என்ன பைத்தியக்காரன் ராத்திரி எழுந்து ராஜா என் மந்திரி பதவி என்னாச்சு? நம்ம சாதாரணமா எல்லாருமே அதை கேட்டுருக்கோம். ஆனா பைத்தியக்காரன் அப்படி கேட்பான்னு சொன்னது அந்த காலத்து லிட்ரேச்சர். ஆனா ஆலிவர் கோல்ட்ஸ்மித்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் இருந்தார். அவர் என்ன பண்ணார், சிட்டிஸ் நைட் பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதினார். அதுல the clock has just struck 12 அப்படின்னு சொல்லிட்டு the tapering rises in the west and sinks in the socket அப்படின்னு சொல்லிட்டு ஒரு poem இருக்கு. அது முடிக்கும் போது சொல்றார் everyone slept except
the laborious and the despair. பைத்தியக்கார மட்டும் லண்டன்ல தூங்கலைன்னு சொல்றார். ஆனா கம்பர் என்ன சொல்ற, உறங்கா பித்தனும் உறங்கினன், பைத்தியக்காரன் கூட தூங்கினானா அந்த காலத்துல லண்டனை விட லங்கை நல்லா இருப்பான் அப்படிங்கிற. அப்படி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கா. ஹனுமார் வியக்கிற, இந்த ஊரை எப்படி ராமர் வந்து ஜெயிக்க போறார் தெரியலையே. அப்ப உள்ள போறார், விடுவிடா தேடுறாரு, எங்கேயும் தெரியல. அரண்மனைக்குள்ள போறார். கிங் சைஸ் பெட், 9 feet by 6 feet பெரிய பெட், ஸ்லீப்பர் மேட்ரஸ் அதெல்லாம் போட்டு அங்க ராவணன் தூங்கிட்டு இருக்கான். அவருடைய மார்பில் ஐராவதத்தின் தந்தங்கள் பொறித்த அந்த தழும்புகள் இருக்கின்றன, அவருடைய வீர சுல்கத்தை காண்பிப்பதற்கு. பக்கத்துல ஒரு பெண் நகைகளோட படுத்துட்டு இருக்கா. நல்லா பியூட்டிஃபுல்லா மேக்கப் எல்லாம் பண்ணி கிளீனா அந்த அந்த இதோட படுத்துட்டு இருக்கான். ஹனுமார் அப்பாடி சீதையை பார்த்துட்டேன் அப்படின்னு. குரங்குக்கு எப்பவுமே வால்னா பெருமை. உடனே வாலுக்கு முத்தம் கொடுத்தாரா. ஆஸ்போடயாமாஸ துதும்ப புச்சம் நனந்த சிக்ரீட ஜகௌ ஜகாம ஸ்தம்பான ரூபம் நிபபாத பூமௌ நிதர்ஷயம் ஸ்வாம் பிரகிருதிம் கபீனாம். வால்மீகி சொல்றார், குரங்கு புத்திய காமிச்சுட்டிய ஹனுமானே. குரங்கு தூண் மேல ஏற இறங்குற சொன்னார். ஏன் சொன்ன குரங்குன்னு சொல்றேன், மேலேன்னு குதிக்குது, என் பேரன் கூட தான் குதிக்குது. கவலைப்படாதீங்கோ, ஹனுமானுடைய சந்ததிகள் இன்னும் இருக்கு. ஆதலால் இப்படி குதிச்சுட்டு இருக்கார் ஹனுமார். அப்புறம் யோசிக்கிறார், முட்டாள் அப்படின்னு தானே சொல்லிக்கிறார். அப்பேற்பட்ட சீதாதேவி ராவணன் பக்கத்துல ஒய்யாரமா படுத்துட்டு இருப்படா, தப்பு பண்ணிட்டேனே. ராவணாஸ் கிச்சனுக்குள்ள போறதா வால்மீகி சொல்றார். மிருகாணாம் மகிஷாணாம் மயூராணாம் பன்றி, வராகானாம், மயூரானாம், எருமை எல்லாத்தையும் சமைச்சு வச்சிருக்கான். பாவம் அவர் நம்ம கேச ஹனுமான் மூக்கெல்லாம் மூடிட்டு உள்ள போறாரு. ஐயோ, இங்க சீதை எங்கேயாவது குளிச்சு குளிச்சு வச்சிருக்கான்னு காணும். வீடு வீடா போய் தேடுற, காணும். மரமரமா தாவர. அப்போ அசோகவனிகா சீதா, அசோகவனத்துக்கு வர. மேல சிம்சுபா விருட்சத்து மேல உட்கார்ந்து நாட் ஃபவுண்ட் சீதா. சீதையை காணவில்லை என்று சொன்னால் அங்க உயிரை விட்டுருவான், இது சுக்ரீவன் உயிரை விட்டுருவான், ஜாம்பவான் உயிரை விட்டுருவார், லக்ஷ்மணன் உயிரை விட்டுருவார், ராமர் உயிரை விட்டுருவார், பரதன் உயிரை விட்டுருவார், சத்ருகன் உயிரை விட்டுருவார், தாய்மார்கள் உயிரை விட்டுருவார், குரங்குகள் உயிரை விட்டுடும், அயோத்தியா மக்கள் உயிரை விட்டுருவார். நம்ம சீதையை பார்க்கலேன்னு சொல்ற ஒரு சின்ன செய்தி எத்தனை பேருக்கு எத்தனை விளைவிக்கும். எங்கள் தலைமுறையில இருக்கவா யோசிக்கணும். ஒரு முடிவுன்னு எடுக்கும் போது நம் குடும்பத்தை பாதிக்குமா இல்லையான்னு யோசிக்கணும். இல்லையா? ஹனுமான் இப்படி யோசிக்கிறார். சாஸ்திரார்த்தத்தை எடுக்கிறார். எடுத்த உடனே ஹனுமார் பார்த்தார். தேட சீதைய, தேட சீதையன்னு சொன்ன உடனே அப்போ நமோஸ்து தஸ்யை ஜனகாத்மஜாயை, சீதையே உன்னை நான் சரணாகதி பண்றேன். அம்மா, எப்படியாவது நீ உன்னை எனக்கு காண்பி அப்படின்னு கண்ணை மூடி கண்ணை திறந்து மரத்து கீழே பாக்குற. மரத்து கீழே சீதை பாருங்க. சீதைய தாயார பிரார்த்திச்சா உடனே இமீடியட் எஃபெக்ட். கீழே சீதை தெரிஞ்சுடுறா. வால்மீகியுடைய வர்ணனை பாருங்க. அவ கால் ரெண்டுத்தையும் ஒடுக்கி உட்கார்ந்து கண்ணால ஜலம் விட்டு அழுதுட்டு இருக்காளா சீதை. அப்போ ஹனுமான் பார்த்தார், யார பார்த்து அழறான்னு பார்த்தா ராமர் இருக்கக்கூடிய திக்க பார்த்து அழறானாம். ஏகஸ்த ஹிருதயானுனம் ராமேவான் பஷ்யதி, ராமனையே நினைச்சுட்டு அழறானாம். அப்பதான் ஹனுமார் யோசிக்கிறார், ஐயோ, இப்பேற்பட்ட சீதையை விட்டுட்டு அந்த ராமர் உயிரோட இருக்கார்னா அவர் கடோர நெஞ்சம் படைத்தவர். துஷ்கிருதம் கிருதவான் ராமஹ ஹீனோய தனயா பிரபு தாரயத் யாத்மனோதேகம் நசோகே நவசீததீன. அந்த இடத்துல ராவணன் வந்தான். அந்த ராவணன் வருவதற்கு முன்பு அவள் நிலையை சொல்ற. நிலையை சொல்லும் போது அவ ரகுவரா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், ரகுவரா உன்னையே நினைச்சுட்டு இருக்கேன். ராமரை பத்தி சீதை நினைக்கிறத துளசிதாசரை விட ஆறு அழகா சொல்லிட முடியும். रघुवर मेरी लाज रघुवर
அழகான அந்த திருமுகத்தை பார்த்தார் ஹனுமார். ராமரை ஏற்கனவே பார்த்துட்டு வந்திருக்க. இப்போ இந்த ஜோடி மேக்கிங் இப்பெல்லாம் அவர் போட்டிருக்கேன். அவர் ஒரு தனியாக ஒரு ரூம்ல வச்சுட்டு இவ்வளோ பார்த்து கேட்கணும் அவருக்கு என்ன பிடிக்கும் சாப்பிட. பண்ணி போட்டா தெரிய மாட்டேங்குது, ஏதோ குத்து மதிப்பா ஒன்று சொல்றது. அப்படியெல்லாம் பார்த்து இது 0 வாங்கிக்கணும் இந்த போட்டியில. அப்படியெல்லாம் இல்லையா, ராமரை பார்த்துட்டு வந்திருக்க ஹனுமார் சீதையை பார்க்குற. துல்லியசீல வயோவிருத்தா, வயசுல ஒன்னா இருக்காளாம். வயசு டிஃபரன்ஸ் 6 ராமருக்கும் சீதைக்கும். ஆனா ஒரே மாதிரி இருக்கா. சில இடங்கள்ல பார்த்தா அப்பாவோட வரையில ஆத்துக்காரு அப்படின்னா அப்படி இல்லையா. துல்லியசீல வயஹா निज बदरा नरसूरीवा भीषधरा हनुमत सेवित निज बदरा नरसूरीवा भीषधरा कर्णितवारि संहार करा वानर दूत प्रेष करा हितकर लक्ष्मण संयुतरा राम राम जय राजा राम राम जय सीता राम राम जय राजा राम राम जय सीता कविवर संतत संस्कृत राम सद्गति विघ्न ध्वंसकरा कविवर संतत संस्कृत राम सद्गति विघ्न ध्वंसकरा सीता प्राणाधारकरा. என்ன ஆச்சரியமான இந்த சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இது வரைக்கும் சீதைக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. எப்படி சொன்னார், அம்மா உயிர் தன்னை தாங்கிட மகராசி இது தன் உயிர் தன்னை தாங்கிட மகராசி சாரும் போலே நாரும் சமயம் நீதேவாசி சாரும் போலே நாரும் சமயம் நீதேவாசி இனி தாமரம் செய்ய ஆராயம் கிடக்கேசி ராமா ராமா என்று பேசி இனி தாமரம் செய்ய ஆராயம் கிடக்கேசி ராமா ராமா
கங்காபுரியில் வந்தரும் காண